ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. எஸ்டர்டே வந்து ஒரு vlog தான் போட்டிருந்தேன். நமக்கு ஓரளவுக்கு நல்ல வியூஸ் போச்சு. இனிமேல் அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ப்ளவுஸ் டிசைனே கண்டினியூவாக போட்டுட்டு இருந்தால் நமக்கு போர் அடிக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் இடையில vlog போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைனும் போடுறேன். இப்போ எஸ்டர்டே நான் வந்து சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு எஸ்டர்டே இந்த டிசைன்லாம் எப்படி ட்ரேஸ் பண்ணணும் எல்லாமே வந்து இடையில நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்தேன். இந்த வீடியோவில் அந்த எஸ்டர்டே வந்து நான் மார்க் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ப்ளவுஸை வந்து எப்படி வந்து நான் டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இடையில கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயிலில் கொடுத்துருப்பேன் ஏன் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் யூடியூபர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் வந்து ஆடியன்ஸாக, அதாவது வியூவர்ஸாக இருக்கீங்க, சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா எடுத்த உடனே நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகிடாது. நம்மளாக வந்து வாய் திறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் தான் நம்ம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பணம் போகுமா அப்படிலாம் கேட்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு வந்து எந்த மணியும் வந்து போகாது. நம்ம ஜஸ்ட்டு வந்து அவங்க சேனலை வாட்ச் பண்ணுறோம். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அவங்க வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வந்து எதுலையாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோம். இப்போ குக்கிங் வீடியோன்னு எடுத்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் அவங்களோடது பார்க்கலாம். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. லைக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சேனல் வந்து அவங்க முன்னாடி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆரி ஒர்க் எடுத்துக்கோங்க. நம்ம ஆரி ஒர்க் பேசிக்காக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆரி ஒர்க் ஹவு டு லேர்ன் ஆரி ஒர்க் அட் ஹோம் இந்த மாதிரி சர்ச் பண்ணுவோம். அப்போ சர்ச் பண்ணும்போது எந்த சேனல் முன்னாடி வரும்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம சேனலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைக் கேட்பாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். எடுத்த உடனே யாருமே வந்து யூடியூப்பில் சம்பாதிச்சிட மாட்டாங்க. இதை பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப், அதனால தான் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து எல்லா யூடியூபர்ஸும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நிறைய ப்ராசஸ் முடிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் வந்து இன்கம்மே வரும். அதனால இந்த மாதிரி பேசிக்காக யூடியூபர்ஸ் இருக்கும் இல்லையா, பிகினர்ஸு, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம டாபிக்குள்ளே போடலாம். இப்போ வந்து நான் எஸ்டர்டே ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எஸ்டர்டே வீடியோ போட்டேன் இல்லையா, அதுக்கு முந்தின நாள் எடுத்தது. இது வந்து எஸ்டர்டே வீடியோ வந்து எப்படி நான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ வந்து ஷூட் பண்ணது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு திலகம் ஷேப்பில் ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரேசிங் எடுத்து இதை வந்து நான் ட்ரேஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து திலகம் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கு மேலே குட்டி குட்டி திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டிட்டு சுற்றியும் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டேன். அந்த திலகம் ஷேப் நமக்கு வரணும். திலகம் ஸ்டோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு சென்டரில் வரும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நமக்கு சென்டரில் வரும். ஆல்ரெடி எஸ்டர்டேவே உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த இதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ் வந்து நான் எப்படி மார்க் பண்ணேன் அப்படிங்கிறத எஸ்டர்டே vlogல வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ட்ரேசிங் எடுக்கும்போது கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கணும். மெஷர்மெண்ட் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு அதாவது ஒரு பாதியை மட்டும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிவிட்டு மீதி பாதியை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். மெஷர்மெண்ட் இல்லாமல் நீங்களாக வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் ப்ளவுஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளவுஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, எனக்கு ஒரு சிலருக்கு வந்து த்ரெட் ஒர்க் வராது, ஒரு சிலருக்கு வந்து பீட் ஒர்க் வராது. அந்த மாதிரி இருக்கவங்க எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வருதோ அந்த மாதிரி ஒர்க்கை வந்து எடுத்து பண்ணி கொடுங்க.
இப்போ வந்து ரொம்ப இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா ட்ரைனிங் ஆயிட்டீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு ஆரி ஒர்க் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா ஒர்க்குமே பண்ணணும். இந்த ஒர்க் தான் அப்படின்னு இல்லை. பட் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒர்க்கை வந்து எடுத்து பண்ணி கொடுங்க. இப்போ லோ ரேஞ்சில் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் இந்த பீட் ஒர்க்கு கொஞ்சம் நல்ல லுக்கிங்காக இருக்கிற பீட் ஒர்க்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா சக்ரி, இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒர்க்கும் வந்து நீட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒர்க்கை எடுங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ட்ரேசிங் பேப்பரில் காட்டினேன் இல்லையா, அதை வச்சு தான் ட்ரேஸ் பண்ணேன். அந்த ட்ரேஸ் பண்ணதுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ட்ரேசிங்க்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். இப்போது 4 வந்து 3mm பீட் வச்சுட்டு அதை சுற்றியும் வந்து சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து இது வீடியோ மாதிரி எடுக்கல, ஜஸ்ட் ஒரு விலாக் மாதிரி அப்லோட் பண்ணலான்னு தான் ஸ்பீடாக கொண்டு போயிட்டேன். ஏன்னா வீடியோ இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியான வீடியோ. நமக்கு நார்மலாக வந்து டிசைனிங் வீடியோ போட்டால் வியூஸ் வந்து அந்தளவுக்கு போக மாட்டேங்குது. அதனால் விலாக் போட்டிருக்கேன். அப்படியா இருந்தால் கொஞ்சம் நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போவுமே வந்து சுகர் பீட் பிராண்ட் வந்து நான் ப்ரிஸோ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பீடாக வைக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதுவே இதுக்கு மேலே வந்து சுகர் பீடுக்கு அடுத்த பீடு என்னவாக இருந்தாலும் ஒன்று ஒன்றா வச்சிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். இது ஒன்று. இப்போ ஸ்லீவில் மார்க் பண்ணும்போது எஸ்டர்டேவே சொன்னேன், 2 சைடுக்குமே ஆஃப் இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இது 2வது விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேசிங் வந்து நீட்டாக எடுத்து ட்ரேசிங் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் நீட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1000 ரேஞ்சுக்கு ப்ளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அது பீட் ஒர்க்கில் அப்படி இல்லை ஸ்டோனு இதை வச்சே கவர் பண்ண பாருங்கள். அங்கங்கே புட்டாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். நமக்கு ஒர்க்கும் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ப்ராஃபிட்டும் நமக்கு ஓரளவுக்கு இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்கை வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஒர்க்ஸ் செலக்ட் பண்ணி கொடுங்க. இப்போ த்ரெட் ஒர்க்லாம் போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக த்ரெட் ஒர்க் வந்து எடுத்த உடனே வராது. நிறைய எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ த்ரெட் ஒர்க்கில் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். த்ரெட் ஒர்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து த்ரெட் ஒர்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா பீட் ஒர்க் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரேஞ்ச் உள்ள ப்ளவுஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி மோட்டிஃப் வருது. இந்த மோட்டிஃபை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் சைடில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா லைன் பேட்டர்ன் தான் ட்ரெண்டிங். நிறைய லைன் பேட்டர்ன் ஒர்க் தான் எல்லாருமே போடுறாங்க. ஸோ இது லைன் பேட்டர்ன் மாதிரி வரும். இது ஃபஸ்ட்டு நான் எப்போவும் வந்து இந்த மாதிரி சென்டரில் ஒர்க் வந்துச்சுன்னா ஸ்லீவோட சென்டரில் ஒர்க் வந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க பார்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம கை வந்து ஸ்வெட் ஆகும். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. கண்டிப்பாக ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து கீழே இருக்க பார்டர்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கை அது மேலே பட தான் செய்யும். அப்போ வந்து அந்த கையில் இருக்க ஸ்வெட்டிங் அந்த தண்ணியோ அந்த கையில் நமக்கு வேர்வெல்லாம் கொட்டும் இல்லையா, அந்த தண்ணியோ உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பீட்ஸ் வந்து சீக்கிரமாக பிளாக் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லீவோட சென்டரில் இந்த மாதிரி புட்டா ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மோட்டிவ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்க பார்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும். என்னோடய சஜஷன் இதுதான். இப்படி பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை இல்லை உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ஸ் வந்து இப்போ வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை நிறைய பேர்ஸ்க்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. அப்படி இருக்கவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் மேக்ஸிமம் வந்து ஒரு 10 o'clock தான் உங்களுக்கு டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு மேலே இப்போ கிட்ஸ்லாம் இருந்தால் அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க ஸ்கூல் போயிட்டோ இல்லை காலேஜ் போயிட்டு வந்து தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி
மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்கலாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, கிடைக்கிற டைமில் கண்டிப்பாக இப்போது நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நமக்கு எல்லா ஒர்க்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆரி ஒர்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு இன்னுமே நிறைய கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து நம்ம இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் வந்து அந்த அளவுக்கு லோடிங்காக தெரியாது. நமக்கு எப்படி சொல்கிறது, ஹெவி ஒர்க்காக தெரியாது. பட் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியும் கண்டிப்பாக. இப்போ எனக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து நைட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் நினைப்பேன். பட் நம்ம ஒர்க்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஃபினிஷ் பண்ணியே ஆகணும். அந்த தாட்டை வந்து கொண்டு வந்துடணும். ஏன்னா கஸ்டமருக்கு இப்போ எந்த டைமில் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோமோ அந்த டைமில் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஆரி ஒர்க்லாம் வந்து நமக்கு டெவலப் ஆகும். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் டைமிங்க்கு வந்து நீங்கள் டெலிவரி பண்ண கற்றுக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒர்க்லலாம் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். வீட்டில் சப்போர்ட் இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது. எல்லாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. அதே சப்போர்ட் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களா ட்ரை பண்ணணும். அதாவது யாராவது இருந்து நம்ம மேலே வரக்கூடாது. நம்மளா ட்ரை பண்ணி வரோம் பார்த்தீங்களா, அந்த அந்த கஷ்டம் தான் நமக்கு வந்து இன்னும் வந்து நம்மளை ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும். அந்த மாதிரி நீங்களா ட்ரை பண்ணி நானா எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்களா எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். அதை வந்து நினச்சிக்கிட்டு நம்ம வந்து யாரையாவது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக பண்ணலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆரி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடியே மேரேஜ் ஆஃப்டர் வந்து அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. அப்போ இருந்தே பண்ணுறாங்க. கன்சீவ் ஆகிட்டு அவங்களுக்கு டெலிவரி வரலையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆர் 2 மந்த் கூட அவங்க ரெஸ்ட் எடுக்காமல் ஒர்க் பண்ணாங்க. ப்ளவுஸ் ஒர்க் இப்பயும் போட்டுட்டு தான் இருக்காங்க அவங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி கிடையாது, சி செக்ஷன். அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும். அதுலேயும் செய்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் வந்து எனக்குமே, ஏன்னா அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ஓரளவுக்கு எந்த சிச்சுவேஷனும் இல்லை. நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்க போகிறோம். ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். நான் வந்து அவங்கள ஒரு எப்படி சொல்கிறது, அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தான் நான் ஒர்க் கஷ்டமாக இருந்தால் கூட கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து யாரையாவது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக பண்ணீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு வரலனாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஆரி ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி எந்த ஒர்க் எடுத்தாலும் பார்த்து பார்த்து பண்ணுங்கள் பொறுமையாக. ரொம்ப அவசரம் கிடையாது. பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரைனிங் ஆகி ஓரளவுக்கு நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி, பொறுமையாக எடுத்து பண்ணுங்கள். அந்த ஒர்க் வந்து கண்டிப்பாக நீட்டாக அழகாக வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, நான் இந்த ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த செக்குடு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. நம்ம வந்து ஸ்லீவில் வந்து பேக் நெக்கில் ஃப்ரண்ட் நெக்கில் இந்த செக்குடு பேட்டர்ன் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த மோட்டிஃப் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஆஃப் இன்ச் எடுத்து நான் சென்டர்லேருந்து எடுத்து மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். சென்டர்லேருந்து எடுத்து இந்த சைடு ஆஃப் இன்ச்சாக மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் எடுத்து மார்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு கொண்டு வந்து மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரே நீட்டாக அந்த டிசைன் வந்து இருக்கும். நான் இப்போ காட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் தெரியும். காட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். நீங்கள் மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக எடுத்து பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ ஆஃப் இன்ச் நான் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்க போகிறோம். லைன் பேட்டர்ன். இந்த லைன் பேட்டர்ன் வந்து நம்ம எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். பட் நம்மளோட ஐடியாஸ் தான். எல்லா யூடியூபர்ஸும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. பட் அவங்க ஷேர் பண்ணுற ஐடியாவை வச்சு நீங்கள் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்கள் ஒர்க் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும்.
அதே மாதிரி நான் சொன்னேன்லையே எப்பவும் பாருங்கள், இந்த சைடு அந்த சைடு நான் ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது சப்போஸ் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி டெய்லர் ஸ்டிச் பண்ணிடுவாங்க. நம்ம ஒர்க் எப்படி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. அதனால் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸ்லீவ் ஆகட்டும், நெக் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ரொம்ப மெஷர்மெண்ட் முக்கியம். அதுக்கு வந்து நீங்கள் நிறைய தேடி கற்றுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஆரி ஒர்க் மட்டும்தான் தெரியும். இப்போது ப்ளவுஸ் டிசைன் மார்க் பண்ணுறதுலாம் தெரியாது. அது வந்து நம்மளா தேடி தேடி இப்போ நான்லாம் நிறைய வந்து நெக் டிசைன்லாம் வந்து பேசிக்காக நமக்கு ஒரு யூ நெக்னா நார்மலாக போட்டுருவோம். இதுவே வந்து நிறைய டிசைனிங் நெக்கில் கொடுத்தாங்கன்னா நானுமே வந்து நிறைய சர்ச் பண்ணி எடுத்து தான் வந்து அந்த மார்க்கிங்கை கரெக்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி தான் எடுப்பேன். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இல்லை வீட்டில் இருந்தே யூடியூப் பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய சேனலை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில யூடியூபர்ஸ் சொல்லாத விஷயம் இன்னொரு சிலர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும். பட் நீங்கள் எல்லாமே வந்து சர்ச் பண்ணி ஒவ்வொன்றா தேடி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கற்றுக்கலாம். என்னால் வந்து கிளாஸ் போய் கற்றுக்க முடியல அப்படிங்க நினைக்கிறீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே கற்றுக்கணுன்னா நீங்கள் நிறைய கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டைரக்ட் கிளாஸ் போனீங்க அப்படின்னா அவங்க நிறைய டெக்னிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி வந்து அந்த நீடில் ஹேண்டில் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து அவங்க டைரெக்டாக பார்த்தனால அது கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. இதுவே நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணும்போது அது வந்து பண்ண முடியாது. அதனால நீங்கள் வந்து நீங்களாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து ஒர்க் கற்றுக்க முடியும். பாருங்கள், இப்போ லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செயினு, ஒரு 3mm பீடு, திரும்ப ஒரு செயினு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி வச்சு வந்து நான் ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு அந்த லைன் பேட்டர்னும் ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஒர்க்கும் வந்து நீட்டாக இருக்கும். இப்போது பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா மாற்றி மாற்றி நம்ம செயின் போட்டு சுகர் பீட் வச்சு அதுக்கப்புறம் 3mm பீட் வச்சு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இந்த ஒர்க்லாம் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3000 கிட்டவே வந்து சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸிங் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸிங் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இது உங்கள் ஏரியா பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸ் இருக்கும், ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம எப்படி சொல்கிறோம், இப்போ நான் 1000 ரேஞ்ச் சொல்கிறேன் அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகம். இதுவே வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து எந்த அளவுக்கு காஸ்ட் பண்ணுறாங்களோ அதை விட நீங்கள் கொஞ்சம் குறைச்சே பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு வருவாங்க. அதே மாதிரி கஸ்டமருக்கு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ அவங்க நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க ஒர்க் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதை வந்து நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும், எவ்வளோ ஒர்க் பண்ணால் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம், மெட்டீரியல் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சு வந்து ஒரு 1000லேருந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இல்லை உங்கள் ஏரியா பொறுத்தும் வந்து நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.